அமைச்சர் KA நேருவின் சகோதரர்களுக்கு தொடர்புடைய டிவிஎஸ் குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் மட்டும் 5 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவையில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு. அமைச்சர் KA நேருவின் மகனும் MP-யுமான அருண் நேருவுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். தமிழகத்தில் இன்று மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த பருத்திக்காடு பாளையத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை. 13 வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் பரிதவிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. 30,000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வாரத்தின் முதல் நாளிலேயே 3000 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்ட நிப்டி. (2008க்கு பிறகு உலகளாவிய சந்தையில் கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலை. ஒரு பீப்பாய் $59க்கு விற்பனை. காங்கிரஸ் ஆட்சியை விட 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு கூடுதல் நிதி வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி விளக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் என்றும் பேச்சு. (1352) SI பணிகளுக்கு இன்று பகல் 11 மணி முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்ந்ததால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். சென்னையிலிருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலாவிய கருஞ்சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூரில் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட 5 குழந்தைகள் மீட்பு. 2 பெண்களிடம் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் விசாரணை. அமைச்சர் KA நேருவின் சகோதரர்களுக்கு தொடர்புடைய டிவிஎஸ் குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் மட்டும் 5 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவையில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு. அமைச்சர் KA நேருவின் மகனும் MP-யுமான அருண் நேருவுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். தமிழகத்தில் இன்று மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த பருத்திக்காடு பாளையத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை. 13 வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் பரிதவிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. 30,000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வாரத்தின் முதல் நாளிலேயே 3000 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்ட நிப்டி. 2008க்கு பிறகு உலகளாவிய சந்தையில் கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலை.
ஒரு பீப்பாய் $59 விற்பனை. காங்கிரஸ் ஆட்சியை விட 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு கூடுதல் நிதி வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி விளக்கம். எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் என்றும் பேச்சு. ஆயிரத்து 352 SI பணிகளுக்கு இன்று பகல் 11 மணி முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்ந்ததால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். சென்னையிலிருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலாவிய கருஞ்சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூரில் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட 5 குழந்தைகள் மீட்பு. 2 பெண்களிடம் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் விசாரணை. அமைச்சர் KA நேருவின் சகோதரர்களுக்கு தொடர்புடைய TVS குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் மட்டும் 5 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவையில் உள்ள TVS நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு. அமைச்சர் KA நேருவின் மகனும் MP-யுமான அருண் நேருவுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். தமிழகத்தில் இன்று மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த பருத்திக்காடு பாளையத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை. 13 வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் பரிதவிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. 30,000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. வாரத்தின் முதல் நாளிலேயே 3000 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்ட நிப்டி. (2008க்கு பிறகு உலகளாவிய சந்தையில் கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலை. ஒரு பீப்பாய் $59 விற்பனை. காங்கிரஸ் ஆட்சியை விட 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு கூடுதல் நிதி வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி விளக்கம். எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் என்றும் பேச்சு. ஆயிரத்து 352 SI பணிகளுக்கு இன்று பகல் 11 மணி முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்ந்ததால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். சென்னையிலிருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலாவிய கருஞ்சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை.
திருப்பூரில் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட 5 குழந்தைகள் மீட்பு. 2 பெண்களிடம் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் விசாரணை.